அந்த பவுண்டரி எப்போ கிராஸ் ஆகுது, எப்போ அந்த இடத்துல அபியூஸ் வருது, எப்போ ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் நடக்குதோ, ஸோ இது வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமோ சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் என்ன தவிர வேற யார்கிட்டயும் நீ பேசக்கூடாது, யார் கூடயும் பழகக்கூடாது, எங்கே போனாலும் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்றது. என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் உன்னோட சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் மட்டும் தான் பேரண்ட்ஸ் கொடுக்கணுமே தவிர அவங்களோட சாய்ஸஸ்லையோ டெசிஷன்ஸ்லையோ வந்து அவங்க பட் போக போக அது உங்க மேலே ஃபோர்ஸ் பண்ணப்படுதுன்னு இருக்கப்போ அந்த இடத்துல வந்து அது உங்களுக்கு ஒரு அபியூஸில் கொண்டு போய் முடிகிறதுக்கு ஓகே நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதனால அவங்களோட கெரியர் பாதிக்கப்படும், அவங்களோட ஹெல்த் பேரண்ட்ஸ் அப்படி சொல்றாங்க, லைக் வந்து நான் சொல்ற விஷயத்தை தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல தே ஹேவ் டு பி எனக்கு கீழே தான் நீனு, நான் சொல்றது தான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாமினன்ஸ் இருக்கிறப்ப தான் நீங்க அடல்ட் என்னால் ஒரு டெசிஷன் என்னால் தன்னால் எடுக்க முடியும் அப்படின்னு இருக்கப்போ அந்த இடத்துல இவங்க இமோஷனல் பிளாக்மெயில் பண்றது இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஐயோ என்ன இந்த மாதிரி சொல்றாங்க என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கில்ட் எடுத்து ஒரு தப்பான டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு சைக்கோபாத்ஸ், அவங்க வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு. இந்த மாதிரி தான் அவங்கள பார்க்குறதோ அவங்க மேலே இருக்க வியூ. இப்போ உங்களால் ஈஸியாக போய் மென்டல் ஹெல்த் சப்போர்ட் எடுத்துக்க முடியுது, அவங்களால அந்த அளவுக்கான மென்டல் ஹெல்த் சப்போர்ட் கூட எடுத்துக்க முடியாது. நம்ம கூட மஞ்சு சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. வணக்கம். ஸோ இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நிறைய இடத்துல ஹாப்பியாகவும் இருக்கும், அதே நிமிஷம் ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகுறவங்களும் அதனால நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் வந்து எந்த டைம் அளவுக்கு அது ஹெல்த்தியாக இருக்குது, எந்த எக்ஸ்டென்ட்டில் டாக்ஸிக்காக மாறுது? ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் அண்ட் அவங்களோட பவுண்ட்ரி அண்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே சரியாக இருக்கிற வரைக்குமே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்த்தியரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. வென் அந்த பவுண்ட்ரி எப்போ கிராஸ் ஆகுது, எப்போ அந்த இடத்துல அபியூஸ் வருது, எப்போ ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் நடக்குதோ அப்போ தான் வந்து அது டாக்ஸிக்காக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ டாக்ஸிக் பர்சன் அப்படின்னா அவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்? ஏன்னா எந்தெந்த விஷயங்கள் இப்போ ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக்லாம் பேசுகிறாங்க. ஸோ இந்த டாக்ஸிசிட்டிங்கிறது எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் இருக்குது, எதெல்லாம் அதில் வந்து சேரும்? ஸோ டாக்ஸிக் பர்சன் அப்படின்ற ஒரு தனி கேட்டகரி கிடையாது. ஸோ பீப்புள் அவங்க என்னென்ன மாதிரியான டாக்ஸிக் பிஹேவியர்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து டிஃபர் ஆகுது. சில பேர் வந்து ரொம்ப ஓவராக பொசசிவாக இருக்கிறது, என்ன தவிர வேறு யார்கிட்டையும் நீ பேசக்கூடாது, யார் கூடயும் பழகக்கூடாது, எங்கே போனாலும் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட பர்சனல் கெரியர் சாய்ஸஸ்லேயோ இல்லை அவங்களோட பர்சனல் டெசிஷன்ஸ்லேயோ வந்து இவங்களோட ஒரு டெசிஷன் தான் மெயினாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களை புஷ் பண்ணுறது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்தே அவங்கள கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அவங்களோட இண்டிபெண்டன்ட் சாய்ஸஸில் இவங்களோட ஒரு தலையீடு இருக்கும்போது அந்த இடத்துல அது டாக்ஸிக்காக மாறுது. யாரெல்லாம் வந்து இந்த க்ரீன் ஃப்ளாக்ல சேருவாங்க? ஏன்னா இப்போ முக்கால்வாசி நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப காமனாக இருக்குது ரிலேஷன்ஷிப்பில், அதை நார்மலைஸும் ஆக்குறாங்க. ஓகே அவங்களுக்கு ப்ரொசசிவ்னஸ் இருக்கும் தான், டவுட் பண்ண தான் செய்வாங்கன்றதை நார்மலைஸ் ஆக்குறாங்க. பட் இது ஆக்சுவலி நார்மலைஸ் ஆக்கக்கூடாதுல்ல. ஸோ இதெல்லாம் இந்த ரெட் ஃப்ளாக்ல சேரும் அண்ட் க்ரீன் ஃப்ளாக்ல சேரும். க்ரீன் ஃப்ளாக் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ராப்பர் கன்சென்ட்டோட ஒரு ப்ராப்பர் ரெஸ்பெக்டோட ஒரு பவுண்டரியோட இருக்க ரிலேஷன்ஷிப் யாரெல்லாம் வந்து அந்த பிஹேவியர்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே க்ரீன் ஃப்ளாக்னு நான் சொல்வேன். ஏன்னா கன்சென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவே இருக்காது. வாட் எவர் இன்னொரு பர்சன் சொல்கிறாங்களோ அது இவங்க மேலே திணிக்கிற மாதிரி தான் இருக்கும். வேறஸ் இந்த க்ரீன் ஃப்ளாக்னு நம்ம யாரெல்லாம் டேர்ம் பண்ணுறோமோ தே ஆர் த பீப்புள் ஹூ ஃபாலோ லைக் ஒரு சோஷியல் வேல்யூஸ் இருக்கும் அவங்களுக்கு அண்ட் தே ஆர் மோர் எத்திக்கல் அண்ட் தென் ஒரு ரெஸ்பெக்ட் பவுண்டரிஸ் ஹியூமன் வேல்யூஸ் எல்லாத்தையுமே மதிக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ தே ஆர் த க்ரீன் ஃப்ளாக்ஸ். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எடுத்துக்கும் போது பொசசிவாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, ரொம்ப டவுட் பண்ணுறாங்க, இப்படி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இதை இப்போ வந்து ரொம்ப காமனாகவும் நார்மலைஸ் பண்ணுறாங்களே, அது ரைட்டா? இது நார்மலைஸ் பண்ணலாமா? இல்லை, இது அஃப்கோர்ஸ் இதை நார்மலைஸ் பண்ண முடியாது. ஏன் நார்மலைஸ் பண்ண முடியாது அப்படின்னா இது நீங்கள் வந்து ஒரு பிஹேவியர் உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற பிஹேவியரை நீங்கள் எக்ஸாஜரேட் பண்ணுறப்பையோ இல்லை அது வந்து நீங்கள் ஒரு மாதிரி ஒரு கிராண்டாக சொல்கிறப்போ ஃபர்ஸ்ட் அது இனிஷியலாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஷரபிளாக இருக்கலாம். பட் போக போக அது உங்கள் மேலே ஃபோர்ஸ் பண்ணப்படுதுன்னு இருக்கப்போ அந்த இடத்துல வந்து அது உங்களுக்கு ஒரு அபியூஸில் கொண்டு போய் முடிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அந்த இடத்துல நீங்கள் ஒரு வெர்பல் அபியூஸ், இமோஷனல் அபியூஸ், ஈவன் ஃபிசிக்கல் அபியூஸ் கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இப்போ ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னரோடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நம்மளோட ஆப்போசிட் பார்ட்னர் வந்து டாக்ஸிக்காக இருக்காங்கன்னா அது ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ரொம்ப இமோஷனலி எக்ஸாஸ்டடாக இருப்பாங்க. அவங்களால வந்து இவங்க பேசுகிற விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் கூட பண்ண முடியாது. லைக் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னா நான் சண்டை போடல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஓகே நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதனால அவங்களோட கெரியர் பாதிக்கப்படும், அவங்களோட ஹெல்த் பாதிக்கப்படும், ஃபிசிக்கல் ஹெல்த், இமோஷனல் ஹெல்த் எல்லாமே பாதிக்கப்படும். அண்ட் எமோஷனல் பிளாக்மெயிலிங் அப்படிங்கிறது பேரண்டிங்லையுமே சரி ஒரு லவ்
ஜாப் ரிலேஷன்ஷிப்லையுமே இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு பர்சனை எக்ஸ்டென்ட்க்கு அஃபெக்ட் பண்ணும்? இமோஷனல் பிளாக்மெயிலிங் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அப்யூஸ் தான். ஒருத்தவங்களை வந்து நம்ம இமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நமக்கு என்ன நீட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு ஒரு டாமினேட்டிவ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பவர் தேவைப்படுது. நான் வந்து எனக்கு கீழே தான் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாமினன்ஸ் இருக்கிறப்ப தான் நீங்கள் இமோஷனலாக அவங்கள மேனிப்புலேட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறப்போ இட் இஸ் அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து அதை கொஞ்ச நாள் ரிசீவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த இடத்துல தான் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இது பேரண்டிங்ல எவ்வளோ அஃபெக்ட் பண்ணும்? ஏன்னா இப்போ பேரண்ட்ஸ் வந்து நீ எங்கள் பேச்சை கேட்கலன்னா நாங்கள் இது பண்ணிப்போம், நாங்கள் அது பண்ணிப்போம், நீ எங்கள் கூட நாங்கள் சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸில் எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அது அவங்க ஏன் பண்ணுறாங்க அண்ட் அது ரிசீவ் பண்ணக்கூடிய அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக இமோஷனல் பிளாக்மெயில் இன் பேரண்டிங் வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். இஃப் த பர்சன் இஸ் அன் அடல்ட், 18 வயசு தாண்டிடுச்சு, நான் அடல்ட், என்னால் ஒரு டெசிஷன் தன்னால் எடுக்க முடியும் அப்படின்னு இருக்கப்போ அந்த இடத்துல இவங்க இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறது இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் அபியூஸ் தான் இங்கேயுமே. அண்ட் வென் அந்த பர்சன் நீ வந்து இந்த பர்சன் நான் சொல்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள ஒரு டெசிஷன் எடுக்க வைக்கிறோம் அப்படின்னா அவங்க லைஃப்பில் அதுக்கப்புறம் நிறைய ரிக்ரெட்ஸ் இருக்கும். அவங்க லைஃப்பை ஃபுல்ஃபில்டாக அவங்களால வாழ முடியாது. அண்ட் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்களால எடுத்துக்க முடியாதுல்ல. இவங்க சொல்லி இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க எடுத்துக்க முடியாது அந்த டைமில். ஸோ இட் இஸ் அன் அபியூஸ் ஃபார் த சில்ட்ரன் ஹூ ஆர் கோயிங் த்ரூ தட். அதுலேருந்து அவங்க வெளியில் வரணும் அப்படின்னா அவங்க வந்து எந்தெந்த மாதிரியான லைக் ஸ்டெப்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் கிட்டே அவங்க ஒரு பவுண்டரி மேக் பண்ணணும். இப்போ பேரண்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க, லைக் வந்து நான் சொல்கிற விஷயத்தை தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல தே ஹேவ் டு பி அசர்ட்டிவ் இனஃப். நான் அவங்களுக்காக அவங்க நிற்க கற்றுக்கணும். அந்த இடத்துல கில்ட் எடுத்துக்கிறதோ, ஐயோ என்ன இந்த மாதிரி சொல்கிறாங்க என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கில்ட் எடுத்து ஒரு தப்பான டெசிஷன் எடுக்கிறதுக்கு மோரோவர் அவங்களுக்கு புரிய வைக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கலாம். இதுதான் இவங்களோட சாய்ஸ்னு சொல்லலாம். அந்த சாய்ஸை ஜஸ்டிஃபை கூட பண்ணலாம். பட் அதை தாண்டி நான் சரி ஓகே இவங்க இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து அதில் ஒரு ரிக்ரெட்ஸ் அண்ட் கில்ட் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கும். இந்த பேரண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான கன்சல்ட்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறப்பவே அவங்க மைண்ட் செட்டில் வந்து இவங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்கணும், இவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி அந்த குழந்தைங்களை ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து தே ஆர் அன் இமோஷனல் பீயிங். அவங்களுக்கு ஒரு சாய்ஸ், இண்டிபெண்டன்ட் சாய்ஸ் இருக்குது. அவங்களால இண்டிபெண்ட்டாக டெசிஷன் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இது எல்லாத்தையுமே இவங்க தான் கொடுக்கணும். ஸோ தே ஹேவ் டு பி சப்போர்ட்டிவ் இனஃப். என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் உன்னோட சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் மட்டும் தான் பேரண்ட்ஸ் கொடுக்கணுமே தவிர அவங்களோட சாய்ஸஸ்லையோ டெசிஷன்ஸ்லையோ வந்து அவங்க கொஞ்சம் தள்ளி தான் நிற்கணும், பவுண்டரிஸ் வச்சு தான் நிற்கணும்னு சொல்லுவேன். அண்ட் கமிங் டு இந்த LGBTQ உடைய கம்யூனிட்டியை பார்க்கும்போது இன்றைக்குமே விதவிதமான டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. அவங்கள பார்க்குற விதங்கள் வியூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணுது, அது எந்த அளவுக்கு மாறணும்? LGBTQ கம்யூனிட்டியில் இருக்க பீப்புள் எல்லாமே இப்போ வரைக்கும் ஒரு டிஸ்கிரிமினேஷன் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து நமக்கு டிரான்ஸ்ஜெண்டர் பற்றின டிஸ்கிரிமினேஷன் நிறைய இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அதிகமாக ப்ரிவலண்ட்டாக இது வெளியில் தெரியறதுனால இப்போ அவங்க ஃபேஸ் பண்ணுற டிஸ்கிரிமினேஷன்ஸும் இப்போ தான் வெளியில் தெரிய வருதுன்னே நான் சொல்லுவேன். இதோட மோஸ்ட் ஆஃப் த ரீசன் என்னென்னா நம்ம ஏன் வந்து அவங்களோட டிஸ்கிரிமினேஷனை பார்த்துட்டாலே அவங்க வந்து ஒரு சைக்கோபாத்ஸ், அவங்க வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு, இந்த மாதிரி தான் அவங்கள பார்க்குறதோ அவங்க மேலே இருக்க வியூவும் இருக்குது. பட் ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. தே ஆர் வெரி நார்மல் பீப்புள். அவங்களோட ஐடென்டிட்டி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறதோ இல்லை அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்குமே நமக்கு எந்த ஹியூமன் பீயிங்க்குமே ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் வந்து நம்ம எல்லாருமே வி ஹேவ் டு ஸ்டாண்ட் டுகெதர் வித் தம். நீங்கள் எப்போ அவங்களோட டுகெதராக ஸ்டாண்ட் பண்ணி அவங்களோட ரைட்ஸ்க்காகவும் நீங்கள் வந்து கூட நிற்கிறீங்களோ அப்போ தான் அந்த இடத்துல ஒரு ஈக்விட்டி அண்ட் ஈக்குவாலிட்டியே வரும். அண்ட் இது சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ்னால வந்து அந்த பர்சன்ஸ் அப்படி பார்க்குறாங்களா இல்லை அவங்களோட மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக ரொம்ப அஃபெக்ட் ஆகும்ல? ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்வீங்க? அஃப்கோர்ஸ் லைக் வந்து அவங்க டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணுறவங்களோட மைண்ட் செட் வந்து அவங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்பவே ஒரு பாதிக்கப்படும். இப்போ உங்களால் ஈஸியாக போய் மென்டல் ஹெல்த் சப்போர்ட் எடுத்துக்க முடியுது, அவங்களால அந்த அளவுக்கான மென்டல் ஹெல்த் சப்போர்ட் கூட எடுத்துக்க முடியாது. ஃபேமிலிலேருந்தே டிஸ்கிரிமினேட் ஆகிறப்போ, சொசைட்டிலேருந்து டிஸ்கிரிமினேட் ஆகிறப்போ இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஃபார் தெம். அதனால தான் வந்து வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் இஸ் அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் நமக்கு தெரியவே செய்யாது. அதுக்கு முன்னாடி எப்படி நம்மளால ஒரு பர்சனை ஜட்ஜ் பண்ண முடியுது? இட்ஸ் இன்ஹியூமேன். ஸோ இப்போ LGBTQ அப்படிங்கிறது சைக்காலஜிக்கலி சேஞ்ச் ஆகுறதா இல்லை பயாலஜிக்கலி அவங்க பாடியில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ்னால அவங்க அப்படி மாறுறாங்களா? பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் இட்ஸ் தேர் சாய்ஸ். லைக் வந்து அவங்களோட ஐடென்டிட்டி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விமனாக இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் தென் மேபி எனக்கு வந்து ஒரு மென் கூட மட்டும்தான் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதோ இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது அவங்களோட சாய்ஸ். அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ரெஸ்பெக்டிங் தேர் சாய்ஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் சைக்காலஜிக்கல் தாட் அண்ட் அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட். சைக்காலஜிக்கல் தாட் அப்படின்னு அதை சொல்ல முடியாது. இட்ஸ் தேர் சாய்ஸ்ன்னு தான் நம்ம சொல்ல முடியும். when I term this as psychological thought அப்படின்னா அப்போ உங்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம்.
ப்ராப்ளம். ஸோ இது வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமோ சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் அ சாய்ஸ் ஆஃப் தெம், சாய்ஸ், அவங்களோட சாய்ஸ். ஐ திங்க் நிறைய யூனிக்கான விஷயங்கள் வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஓவராலாக இன்டர்வியூ எங்களுக்கு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.